ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு ட்ரேடிங் லெசனில் விவேப் அப்படின்ற இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் டூல்ஸ். இது வந்து வைட்லி யூஸ்ட் பை ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ பெரும்பாலான ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வால்யூம் நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலுமே வால்யூம் பேஸ் பண்ணி இருக்கிறதுல மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைல்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விவேப். தேர்ட் வந்து ஆன் பேலன்ஸ் வால்யூம் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இந்த மூணுமே வந்து இந்த வால்யூம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பேஸ் பண்ண இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதில் வந்து செகண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா விவேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த விவேப் வந்து பார்த்தீங்கன்னா வைட்லி எல்லா ப்ரொஃபஷனல்ஸுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் டூல் தான் இது விவேப். ரொம்ப சிம்பிளான டூல் தான், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னு தெரியும் நமக்கு. மூவிங் ஆவரேஜ்னா அந்த ப்ரைஸினுடைய ஆவரேஜ் ப்ரைஸை விட மேலே இருக்கா அல்லது கீழே இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம ட்ரேட்ஸ் எடுப்போம். மூவிங் ஆவரேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ இது மூவிங் ஆவரேஜ்லேருந்து இதுவும் ஓரளவுக்கு ஒரு மூவிங் ஆவரேஜ் மாதிரி தான். ஆனால் இதில் என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கும் முக்கியம் கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம ஒரு உதாரணத்தோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் மார்க்கெட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவேப் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரீசெட் ஆகும். ஸோ ஒரு 9 மணிக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு கோல்டே சூஸ் பண்ணியிருக்கிறோம். கோல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ கோல்டு வந்து ஒரு 9:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2360 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ அதனுடைய வால்யூம் வந்து 1000 வால்யூம், அதாவது 1000 குவான்டிட்டி ட்ரேட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். அடுத்து 9:10க்கு 2362 ஒரு 150 குவான்டிட்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி 9:15க்கு 2364 ஒரு 1200 குவான்டிட்டி ட்ரேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ரைஸ் இன்ட்டு வால்யூம் ப்ளஸ் இந்த 3 டைம் ஃப்ரேம்லையும் ட்ரேட் ஆன அந்த ப்ரைஸு இன்ட்டு மல்டிப்ளைட் பை வால்யூம் டிவைடட் பை டோட்டல் வால்யூம், இதை டிவைட் பண்ணால் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் வரும் இல்லைங்களா. இப்போ இந்த ப்ரைஸுக்கு மேலே இருந்தால் அது புல்லிஷ்னும், அந்த ப்ரைஸ்க்கு கீழே இருந்தால் பீரிஷ்னும் அப்படின்னு சொல்லி டெரிவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கால்குலேஷன் நமக்கு தேவையில்லை. இதை நம்ம எப்படி ட்ரேடிங் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு புரியுதுக்காக சொல்கிறேன். இது வந்து வால்யூம் நம்ம வெறும் ப்ரைஸை மட்டுமே டெரிவ் பண்ணாமல், ஏன்னா ப்ரைஸ் வந்து ரேப்பிடாக மூவ் ஆகும் நம்ம பார்த்துருக்குறோம். ப்ரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸை வந்து வேகமாக அது கிராஸ் பண்ணி போகும்போது வால்யூமே இல்லாமல் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அது வந்து வேலிடான மூவிங் ப்ரைஸாக இருக்காது. அப்படின்றதுனால அது வால்யூமும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணால் அந்த இடத்துல நிறைய வால்யூம் இருக்குன்னு அந்த இடத்துல நிறைய பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ விவேப் பண்ணுறதுனா இப்படி இதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இதுவும் ஒரு மூவிங் ஆவரேஜ் போல தான் செயல்படும். ஒரு டைனமிக் மூவிங் ஆவரேஜ் சொல்லுவாங்க. டைனமிக்னா இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை ட்ரா பண்ணும்போது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. இந்த மூவிங் ஆவரேஜ் இது எல்லாமே இந்த டைனமிக், ஏன்னா மாறிட்டே இருக்கும். ப்ரைஸ் ஏற இந்த மூவிங் ஆவரேஜும் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விவேப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த விவேப்பில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ விவேப்பில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இப்போ அந்த விவேப்புக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம மூவிங் ஆவரேஜ் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் விவேப்பும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மூவிங் ஆவரேஜ் விவேப்புக்கு மேலே இருந்தால் புல்லிஷ், விவேப்புக்கு கீழே இருந்தால் பேரிஷ். ஒருவேளை அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் அந்த கேண்டிலுக்கு நடுவில் ஒரு ஈக்குவலாக ஒரு கிடைமட்டமாக ஹரிசான்டல் லைன் போல் விவேப் இருந்துச்சுன்னா அந்த கேண்டிலுக்கு நடுவில் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனாக இருக்குது, ஒரு ஜோன் குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விவேப் வச்சே மார்க்கெட் புல்லிஷா பேரிஷா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இதை வச்சு எப்படி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் லெவல் மேலே இருந்துச்சுன்னா பையிங் கண்ட்ரோல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். விவேப்புக்கு கீழே இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நடுவில் அந்த கேண்டில்ஸ்க்கு நடுவில் ஒரு கிடைமட்டமாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனாக இருக்குது அப்படின்றத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி என்ட்ரிஸ் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அன்னைக்கு டே இப்போ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குன்னா இப்போ அந்த விவேப்புக்கு மேலே இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ அந்த விவேப்லேருந்து மேலே போயிட்டு ஒரு சின்ன ஃபுல் பக் கொடுத்துட்டு திரும்ப ரிட்ரேஸ் பண்ணும்போது, அதாவது ரீட்டேஸ் கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது அது திரும்ப மேலே போகும்போது வித் வால்யூமோட அந்த கிராஸ் ஓவர் நடக்கும்போது அந்த ரீட்டேஸ் பண்ணி அந்த விவேப்பை திரும்ப டச் பண்ணிவிட்டு மேலே போகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எந்த இண்டிகேட்டரும் 100% பர்ஃபெக்டாக இருக்கா ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு 65 to 70 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ராபபிலிட்டி இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட்ஸ் 65 தான். எந்த இண்டிகேட்டர்ஸாக இருந்தாலும் 65 தான். வின் ரேட் 100% வின் ரேட்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. எந்த ஸ்ட்ராட்டஜிலுமே எல்லாமே 60 to 65 அதுதான் வந்து மேக்ஸிமம் ஒரு பர்சன்டேஜ் வின் ரேஷியோ. எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும்ன்றது கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஸோ நம்ம அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு எட்ஜ் இருக்குதா. எட்ஜுன்றது நம்ம
ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். ஒரு 65ன்றது எச்சு ஓகே தான். நம்ம ரிஸ்க் ரிவார்டு கொஞ்சம் 1 to 1.5 வச்சிங்கன்னா அதே போதுமானதான் ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த விவாப் இதில் இந்த விவாப் பற்றி பார்க்கணும்னா விவாப்புக்கு மேலே இருக்கிறதா புலிஷ் பியாஸ், அதாவது புலிஷாக இருக்குன்னு அர்த்தம். விவாப்பு கீழே இருக்கும்போது பியரிஷ், சென்ட்ரல் இருக்கும்போது ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்றத பார்த்துக்கிறோம். ஸோ நம்ம மார்க்கெட் அதே மாதிரி நீங்கள் ஒரு அன்னைக்கு டே வந்து பியரிஷ் ஓப்பன் ஆச்சுன்னா கிராஸ் ஓவருக்கு கீழே போயிட்டு திரும்ப அதை ரிட்டேஸ் பண்ணும்போது அந்த இடத்த வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதை நம்ம வந்து செல் செட்டப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம சார்ட்டில் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட இந்த சார்ட்டில் பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே இப்போ நீங்கள் மார்க்கெட் 10ன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த இடத்த வந்து நீங்கள் பையிங் ப்ரெஷராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவேப் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல. இதுதான் வந்து விவேப் சார்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபுல்லாகவுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவேப்க்கு கரெக்டாக அந்த மார்க்கெட்டு மேலே போயிட்டு திரும்ப எப்போல்லாம் வந்து ரீடெஸ்ட் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து இது சப்போர்ட் போல செயல்பட்டு மார்க்கெட்டை திரும்ப புஷ் பண்ணியிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து இது ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இடம் பாருங்கள், எப்போல்லாம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரிட்டர்ன் வருதோ அப்போல்லாம் வந்து இந்த இடம் சப்போர்ட் ஜோனாக செயல்பட்டு திரும்ப ப்ரைஸை மேலே நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த இடம் வந்து கன்சல்டேஷனாக இருக்குது. நம்ம கன்சல்டேஷனில் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இந்த இடம் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விவாப்புக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. எப்போல்லாம் வந்து ரிட்டேஸ் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து திரும்ப ஒரு சின்ன பேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அல்லது கன்சல்டேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. எப்போவுமே மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி ட்ரேட் ஆகாது. நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டினியூஷன் பேட்டர்னில் ரேலி பேஸ் ரேலி பார்த்துருவோம். அது இதில் பார்த்தீங்கன்னா ரேலி பேஸ் ரேலி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேலி பேஸ் ரேலி இருக்குது, ரேலி பேஸ் ரேலி. ஸோ மார்க்கெட் வந்து ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகாது. எப்பவுமே புல்லிஷாக இருந்தாலும் பேரிஷாக இருந்தாலும் ஒரு ரேலி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேஸோ அல்லது சின்ன கரெக்ஷனோ திரும்ப அது மேல் நோக்கி போயிட்டு இருக்கும். இதுதான் வந்து ஒரு பேட்டர்ன். இது இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஒரு வீடியோ நம்ம வீடியோவில் சேனலில் இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம விவேப் இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து பீரிஷ் ட்ரெண்டாக இருக்கும்போது இது வந்து டைனமிக் சப்போர்ட்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா எப்போல்லாம் வந்து மேலே போகுது அப்போ வந்து அது அந்த விவேப் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் போல செயல்பட்டு பிரைஸ் திரும்ப கீழ் நோக்கி தள்ளிட்டே இருக்கும். இங்க பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல வந்த உடனே வந்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் நம்ம சொன்னாலும் எந்த இண்டிகேட்டருமே வந்து 100% ஒர்க் ஆகாது. சில டைமில் பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஃபேக் அவுட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்லாம் இருக்கிறது அனுப்புறதுக்காக சில நேரங்களில் ஃபேக் அவுட் ஆகும். எந்த இண்டிகேட்டருமே 100% ஒர்க் ஆகுது. நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எச்சி இருக்குது அப்படின்றது நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பீரிஷாக இருக்குது. பீரிஷில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே இந்த விவேப் கீழே தான் எல்லாமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்போல்லாம் வந்து ஃபுல் பேக் வந்து மேலே போதோ அந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் புல் மார்க்கெட்லையும் பேர் மார்க்கெட்லையும் இப்படி தான் விவாப்பை சரி, நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பீரிஷாக இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பீரிஷாக ஓப்பன் ஆகிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி மேலே ரீடெஸ்ட் இந்த இடத்துக்கு எடுக்கும்போது விவாப் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் போல கரெக்டாக செயல்பட்டு திரும்ப ப்ரைஸ் நோக்கி கீழ் நோக்கி வரதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது விவாப் கீழே இருக்கா மேலே இருக்கா அல்லது கன்சால்டேஷனாக இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு இதை நீங்கள் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ரீடெஸ்ட் எடுக்கும்போது வால்யூம் கூடுதா குறையுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வால்யூம் வந்து ட்ரேடிங்கில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வால்யூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட்டை அல்லது ஃபேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது. அதுதான் ஃபேக் அவுட்ன்றது வால்யூம் பிரேக் அவுட் ஆனோடனே வால்யூம் ரொம்ப பெருசாக இல்லைன்னா வால்யூம் இருந்தால் தான் அந்த ப்ரைஸ் மேல் நோக்கி போவோம், இல்லைனா திரும்ப கீழே வந்துடும். அதான் வந்து ஃபேக் அவுட்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபேக் அவுட் எப்படி ஃபைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆன பொறுக்கு பெருசாக வால்யூம் இல்லைன்னா திரும்பவும் பிரேக் அவுட் ஆனது திரும்ப அந்த பழைய நிலைக்கு வந்து பழையபடி கீழ் நோக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து புல்லிஷ் பீரியடும் அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் மார்க்கெட்டும் இந்த வியூவை வச்சு ட்ரேட் பண்ணலாம். இது வந்து ஒரு டைனமிக் சப்போர்ட் போல செயல்படும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ அதுக்கடுத்து முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா விவேப் மட்டும் தனியாக வச்சு யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கூட மார்க்கெட்னுடைய ஹையர் டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்டு கூட அலைன் பண்ணி இந்த ட்ரேட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து வால்யூம் இண்டிகேட்டரில் 3 இண்டிகேட்டர் இருக்குது. வால்யூம் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவேப், அப்புறம் ஆன் பேலன்ஸ் வால்யூம்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ப்ரொஃபைல், ரெண்டாவது விவேப், மூணாவது ஓபிசி. இது மூணுமே வந்து வால்யூம் பேஸ் பண்ண ஒரு இண்டிகேட்டர்ஸ். இதில் பெரிய லெவலான இன்ஸ்டியூஷன் வந்து விவேப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக செயல்படும். ஸோ இந்த விவேப் மட்டும் தனியாக வச்சு யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக ட்ரேட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். அலாங் வித் த ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இது ப்ரைஸ் செக்ஷன் கூட ட்ரேட் பண்ணோம். ஸோ வால்யூம் இல்லாத இடத்துல இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ நல்லா லிக்விட் மார்க்கெட்டில் தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி கன்சல்டேஷன் மார்க்கெட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இல்லிக்விட் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த விவேப் வந்து ப்ராப்பராக சிக்னல்ஸ் கொடுக்காது. ஸோ நல்ல வால்யூம் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ
விவாப் வந்து டெய்லி ரீசெட் ஆகுறதுனால அன்னைக்கு தான் தினத்துக்காக தான் அது யூஸ் ஆகும். அதை வந்து ஒரு கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ இஎம்எஸ்லாம் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி இதை யூஸ் பண்ண முடியாது. இது வந்து டெய்லி ரீசெட் ஆகிடும். ஸோ அன்னைக்கு தினத்துக்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியும். இது வந்து நேற்று விவாப் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாது. அன்னைக்கு விவாப் எப்படி ஒர்க் ஆகுது அதை மட்டும் தான் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளுடைய லைவ் ட்ரேட்ஸும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய லைவ் ட்ரேட்ஸ் எடுத்து நம்ம நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ஸ் பற்றி கேட்குறீங்க.